பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. இப்படி ஒரு திருட்டா? சம்பவத்தோட சிசிடிவி காட்சி மட்டும் சிக்காம போயிருந்தா பணம் பறிகொடுத்த பெண்மணி எத்தனை முறை கதறி சொன்னாலும் யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டெக்னிக்கா திருடி இருக்காங்க டிப்டாப்பா வந்த தில்லாலங்கடி திருடிகள். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். மத்தியான நேரம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு SBI பேங்க் வழக்கம் போல பரபரப்பா இருந்துச்சு. எல்லுக்கான் கொட்டாய் ஊரைச் சேர்ந்த மணிமேகலைங்கிற 50 வயதான பெண்மணி ₹1,31,000 பணத்தோட பேங்குக்கு வந்தாங்க. பேங்க்ல வச்ச நகைகளை எடுக்க அந்த பணத்தை மஞ்சப்பையில வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. பேங்க் உள்ள மற்ற வாடிக்கையாளர்களோட சேர்ந்து காத்திருந்தாங்க. சுற்றிலும் சிசிடிவி கேமரா, ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள்னு பரபரப்பா இருந்த நேரம். எதை பத்தியும் கவலைப்படாத திருடிங்க மணிமேகலையோட பக்கத்துல வந்து இருந்தாங்க. அவரோட கவனம் சிதறின நேரத்துல துப்பட்டாவை வச்சு மறைச்சி நைஸா மஞ்சப்பையில பிளேடு போட்டு பணத்தை எடுக்கிறாங்க. மறுகணமே அடிச்ச பணத்தோட அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. பையோட வெயிட் குறைஞ்சிட்டே அப்படின்னு பார்த்தா உள்ள பணம் இல்லை. கடன் வாங்கி கொண்டு வந்த பணம் காணாம போனதும் அலறினார் மணிமேகலை. திருட்டு சம்பவம் என்றதும் பேங்க் கதவை மூடி வங்கி ஊழியர்கள் சோதனை போட்டாங்க. ஆனா யார்கிட்டையும் பணம் இல்ல. சிசிடிவி கேமராவை சோதனை செஞ்சப்பதான் தில்லாலங்கடி திருடிகளை பார்த்து ஊழியர்களே ஆடி போயிட்டாங்க. பெண்கள் தான் பக்கத்துல இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா பக்கா திருடிங்க போல. என் பணத்தை மீட்டு தாங்கன்னு மணிமேகலை போலீஸுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மணிமேகலை, நான் சுகர் மில் திம்மம்பட்டி எல்லுக்காங்குட்டை வில்லேஜில் இருக்கிறேன். யூனியன் பேங்க்ல சங்கத்தின மூலயமா நாங்க லோன் எடுத்தோங்க. உறுப்பினர் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ₹1,00,000 ₹2,00,000 லோன் எடுத்தோங்க. அந்த லோன் பணத்தை 10ஆம் தேதி ஒரு 3 மணிக்கு நாங்க அமௌண்ட் வாங்கி வீட்டுக்கு வந்தோங்க. அன்னையில இருந்து நான் பணம் போட முடியல, வீட்டிலேயே பணத்தை வச்சிருந்தேன். ஸ்டேட் பேங்க்ல இருந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, பணம் நெகை மீத்திக்குமா, முடிஞ்சு போச்சு மாத தவணை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, நான் 12:30 மணிக்கு உள்ள வந்தேன். உள்ள வந்து நெகை கவுன்சிலர் அவன் நெகை சாரை கேட்டேன். ₹1,31,000 நீ கவுண்டில் கட்டிருமா அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே போய் கவுண்டிங் அந்த எழுதுறவங்கள செக்யூரிட்டியா இருந்தா அப்படியா அவரை கேட்டதுக்கு நீ அந்த பொண்ணு கிட்ட கொடுமான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு எழுதி தவறா கொடுத்துச்சு. அந்த செல்லான்னு தெரியல எனக்கு. கொண்டு போயிட்டு கவுண்டிங்கில் கொடுத்தேன். சார், இதுல ₹1,31,000 நான் பணம் கட்டணும் சார், நெய்க்கணும், இது தப்பாக்குதுமா செல்லான், நீங்க மறுபடியும் போயிட்டு எழுதின்னு வாங்கணுமான்னு சொன்னாங்க. அதே கவுண்டிங் முன்னாடிதான் சார் உட்காந்து எழுதினேன். ஆனா அந்த 2 லேடிங்க இருந்தாங்க. அங்க பக்கத்துல ஒரு லேடி இருந்தது, நான் பாக்கல. சரி, ஜென்ஸ் தான், லேடிஸ் தானே, ஜென்ஸா இருந்தா தள்ளி அசையா உட்காந்துட்டு இருக்குவேன். லேடிஸ்ன்னு சொல்லி நான் அமைதியா உட்காந்துட்டேன். பாத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் என்கிட்ட பணம் இல்லை. பணம் சம்பாதிச்சு மறுபடியும் நான் லோன் கட்ட முடியும். அதனால எனக்கு தமிழ்நாடு அரசு எனக்கு மிக தாழ்மையுடன் இந்த பணத்தை எனக்கு மீட்டு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.